ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஒரு தலைவன் முறியடிக்கப்பட்டா அங்க இருக்கிற கூட இருக்கிற அந்த டீம்ல இருக்கிறவங்க முறிந்தோடி போவார்கள். ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள முடியாது, ஆண்டவருக்கூட நிற்க முடியாது, ஆண்டவர் சார்ந்து அவர் சொல்றதெல்லாம் சார்ந்து கொண்டு அவருக்காகவும் நம்ம செயல்பட முடியாது. நமக்கு வர்ற சோதனைகளினால, நமக்கு அந்த சோதனைகளை எதிர்கொள்ள பலன் இல்லாததுனால நிலை நிற்க முடியாமல் நம்ம பின்மாற்றமா போயிருந்திருப்போம். சோதனைகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பின்மாற்றமா போயிருந்திருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கிற அளவுக்கு நம்ம பேலனா இருந்திருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொல்லி நம்ம கேட்டு நடக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நிலைநிற்க செய்வார். இன்றைக்கு எவ்வளோ மனிதர்கள் உங்க வாழ்க்கையில, உங்க ஃபேமிலியில யாரா வேணா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நிலை நிற்க முடியாமல் யாரெல்லாம் சிதறி போனார்களோ இன்றைக்கு கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே வரும் பொழுது அவர்கள் நிலைத்திருப்பார்கள். எப்போ நிலைத்திருப்பாங்கன்னா அவருடைய ஆளுகைக்கு கீழே வரும்பொழுது நிலைத்திருப்பாங்க. பூமியின் எல்லைகள் பரிந்தமும் கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லை முடியும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்வார். இன்றைக்கு உங்க எல்லையெல்லாம் எங்கெங்க இருக்கு? உங்க வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, படிப்புல, குடும்பத்துல, எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. இது எல்லைகள் முடியும் உங்க பொறுப்புன்னு சொல்லுங்க. உங்க ஆளுகை கீழே நான் வர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் ஆளுகை செய்யும் பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நிலை நிற்க முடியாத அளவுக்கு இருக்கிற போராட்டங்கள், ஆண்டவரை விட்டு விட்டு அவருக்காக நிற்க முடியாம, அவரோடு கூட நிற்க முடியாம ஓடி போனவர்கள், அவரை விட்டு பின்மாற்றமாய் போனவர்கள் திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அவர்கள் நிலை நிற்பார்கள். நிலை நிற்க முடியாத அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறும். அவங்க போராட்டங்களை எதிர்த்து நின்று ஆண்டவர் எப்படி மேற்கொண்டாரோ அந்த பலனை உங்களுக்கு தருவார். நீங்களும் அந்த நிலைநிற்க முடியாமல் இருந்தவர்கள் அவர்கள் மேற்கொள்வார்கள். நீங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள், நிலை நிற்கக்கூடிய பலனை கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் குடும்பமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் பேரை சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த போராட்டங்கள்லேருந்து விடுதலை கொடுத்து நிலை நிற்க உதவி செய்வார். அவர் ஆளுகை கீழே வந்துடுங்க, நீங்கள் நிலை நிற்பீர்கள். உங்களுக்கு அவர் ஆளுகை கீழே இருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். திரும்பி அந்த சிதறி போகிற அளவுக்கான காரியங்கள் உங்களுக்கு வராது.